ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு விடுதலை தருகிறார். லூக்கா 13:16 சொல்கிறது, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு சென்றபோது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 13 வசனம் முடியே. அவர் ஓய்வு நாளில் குணமாக்கினார் என்பதற்காக ஜெப ஆலயத்தின் தலைவன் கோபமடைந்தான். வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஆனால் கர்த்தரோ சுகமளிக்கிறதற்கு 1 நாள் கூட தாமதிக்க விரும்பவில்லை. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய தேவனுடைய பிள்ளை இன்னும் 1 நாள் கூட சுகவீனமாய் இருக்கக்கூடாது என்பதே அவருடைய நோக்கம். ஒன்றை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு 1 நாளும் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. நாம் வியாதிப்படுவதும் அவருடைய சித்தம் அல்ல. எந்த ஒரு தகப்பனாவது தன் பிள்ளை வியாதியாய் படுத்து கிடக்கிறதை பார்த்து மகிழ்ச்சி அடைவானா? என் மகன் வியாதிப்பட்டு விட்டான் என்று கம்பீரமாய் ஊரெல்லாம் சொல்லி வருவானா? 1 நாளும் அப்படி செய்ய மாட்டான் அல்லவா? அவனுடைய பிள்ளை வியாதியாய் படுத்திருந்தால் மிகுந்த கரிசனையோடு பிள்ளையை கவனித்து விரைவில் சுகமடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வான். பூமியில் உள்ள தகப்பன்மாராகிய நாமே அவ்வளவாய் இறங்குவோம் என்றால் பரமபிதா நம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எவ்வளவு அதிகமாய் விரும்புவார்? தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதே அவரது பிரியம். நமக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவதற்காகவே கர்த்தர் வேதத்திலே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கீலேயாத்தின் பிசின் தைலமாய் தம்முடைய இரத்தத்தையே கொடுத்தார். மட்டுமல்ல, நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரையும் நமக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:11, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆதாமனுடைய மீறுதலினாலே சாவு உலகத்திற்கு வந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே உயிர்ப்பித்தல் உலகத்திற்கு வந்தது. ஆகவே நாம் ஜீவனிலே வளர்ந்து பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிப்படைந்து மறுபடியும் பிறக்கும்போது உங்கள் ஆத்துமாவிலே ஜீவன் வருகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது உங்கள் ஆவியிலே ஜீவன் வருகிறது. அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் வருகிறதுனாலேதான் உங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு புது பலன் அடைகிறது. நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் திகழ்கிறீர்கள். இன்றைய நினைவிற்கு 103ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம்
32, 33 மற்றும் 34 அதிகாரங்கள். மாலை மார்க் 15 அதிகாரம் 26 47 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் சுகத்தையும் விடுதலையும் பெற வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.